Hello guys, again welcome back to my channel. உங்களுக்கு இந்த 2025ல IPL மேட்சை டிவி அண்ட் மொபைலில் HD அப்படி இல்லைனா 4K ரெசல்யூஷனில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கான ஆஃபரை ஜியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஜியோ கொடுக்குற அந்த ஆஃபர் வழியாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஜீரோ காஸ்ட்டில் ₹1 கூட செலவு இல்லாமல் HDயில் உங்களால் கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்க முடியும். ஸோ இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இப்போது ஜியோ உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு ஷார்ட் டேர்மில். ஸோ இந்த சான்ஸை மறக்காமல் எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆஃபர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஜியோ சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்க்கு ₹299 ரீசார்ஜ், அப்படி இல்லைனா அதுக்கு மேலே மந்த்லி ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் வந்து 90 நாளைக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவியில் இன்ஸ்டால் பண்ணியும் HD ரெசல்யூஷனில் உங்களால் பார்த்துக்க முடியும். அதாவது 4K ரெசல்யூஷன் வர உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மொபைலில் IPL மேட்சை ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிறது $299க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுடைய சிம்க்கு மொபைல் அண்ட் டிவியில் பார்த்துக்கிற மாதிரி ப்ரீமியத்தை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதானு கேட்டிங்கன்னா இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு 3000 மதிப்புள்ள ஜியோ ஃபைபருக்கான அந்த கம்ப்ளீட்டான செட்டப், அந்த டிவைஸ் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஒரு 3000 4000 வரை சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இந்த செட்டப்க்கான கிட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது இங்கே இன்ஸ்டாலேஷன் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரீசார்ஜுக்கு அமௌண்ட் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உங்களுக்கு 50 நாள் வரையிலும் இன்டர்நெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ 50 நாள் வரையிலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். இதை தவிர்த்து 850க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த டிவி கூட அந்த பாக்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவி சேனல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வைஃபை, அதாவது இவங்க கொடுக்குற டிவைஸில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணி 10 டிவைஸ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். இதை தவிர்த்து 13 OTT அப்ளிகேஷனும் இதில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த 13 OTT அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த ஜியோ ஃபைபரை வாங்கும்பொழுது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே கிடச்சிடும். தென் உங்களுக்கு 50 GB ஜியோ க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 50 GBக்கு நீங்கள் ஏதாவது இமேஜ் வச்சுருக்கீங்க இல்லை வீடியோ கிளிப் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஜியோ க்ளவுடில் போய்ட்டு நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஜியோ சிம் வச்சுருந்தா நியரில் இருக்கக்கூடிய JPM ஆஃபீஸ், அதாவது ஜியோ ஆஃபீஸ் உங்களுக்கு நியரில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 மினிட்டில் உங்கள்கிட்ட ஒரு OTP மட்டும் வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு அவங்க இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் வீடு அப்படின்னு கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆக்டிவேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஜியோ ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டிஸ் அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய சிட்டிஸாக இருந்தது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஜியோ ஆஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை, ஒருவேளை நீங்கள் ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவில் ஸ்டால் போட்டு சிம்மு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜியோ சிம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்க டைரெக்டாக ஜியோ ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபரை வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் ஜியோ எப்படி ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாங்களோ பெரிய காம்படிஷனுக்கு நடுவில், அந்த மாதிரி இப்போது ஜியோ ஃபைபரையும் நமக்கு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு வர இப்போது 17ஆம் தேதியிலேருந்து, அதாவது மார்ச் 17லேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு தற்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது இப்போதைக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் புக்கிங் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குயிக்காக இந்த கிட் அப்படிங்கிறது கிடச்சிடும். இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுதோ அவ்வளோ வேகமாக ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஜியோ ஃபைபரை உங்களுடைய வீட்டில் செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இவங்க ரீசார்ஜுக்கு அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அப்போ யூஸ் பண்ணாமல் கூட விட்டுறலாம். அப்போ ஏதாவது சார்ஜஸ் வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை தவிர்த்து இது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மொபைல் ரீசார்ஜ் 350க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணுறோம். அதனுடைய நெட் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம கிட்டேருந்து ஒரு 200 ரூபீஸ் அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாலுமே இதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் அவங்க 1 இயரில் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் உங்களுக்கு தேவையில்லை. ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இந்த ஐபிஎல் சீசனை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜியோ ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணி ஹெச்டியில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.